எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த செஷனில் வந்துட்டு Upwork செட்டிங்ஸ் டேப் பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, உள்ளே வந்தது ஒன்றையுமே நீங்கள் ஃபைன் ஒர்க் பேஜில் இருப்பீங்க, இல்லாட்டினா உங்களோட இந்த பேஜில் டிஃபால்ட்டாக லாகின் ஆகும். ஆனோடனே பார்த்தீங்கன்னா நேம், நம்மளோட நேமுக்கு பக்கத்தில் நம்ம ஃபோட்டோக்கு பக்கத்தில் நேம், இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பில்லிங் மெத்தட்ஸ் இது வந்து ஆக்சுவலி கிளைண்ட் சைடு மேபி நம்ம இதில் Upworkல நம்ம ஆக்சுவலாக ஏஜென்சி கூட நம்ம செட் பண்ண முடியும். ஏஜென்சி மீன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுவோம், நம்ம 4 பேரை வச்சு நம்ம Upworkல வெப்சைட்டில் ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஆட் பண்ணிட்டோன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோ பே அவங்க ஒர்க் பண்ணுற ஹார்ஸ்க்கு அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிடும். அந்த ஆப்ஷன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அண்ட் கனெக்ட்ஸ் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து பேசிக் மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு 60 கனெக்ட்ஸ் தான் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம வந்து 30 ஜாப்ஸ்க்கு தான் பர் மந்த் அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு எவ்வளோ அவைலபிள் கனெக்ட்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக மெம்பர்ஷிப் கனெக்ட்ஸ் என்ன, ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து என்ன ஃபீல் இருக்கோம் அப்படிங்கிறது இது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது. இன்கேஸ் நீங்கள் மெம்பர்ஷிப் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மந்த்லி $10 வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 70 கனெக்ட்ஸ் நம்மளுக்கு பர் மந்த் கிடைக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 60 கனெக்ட்ஸ் இருக்கும். பட் இந்த மந்த் நம்ம எந்த ஜாப்புமே அப்ளை பண்ணல அப்படின்னாலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் அதே 60 கனெக்ட்ஸ் தான் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்ஸ்க்கான கனெக்ட்ஸ் வந்து ஒரு 40 கனெக்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் மந்தில் வந்து 70 + 30 நம்மளுக்கு வந்து 100 ஆகிடும். ப்ரீவியஸ் மந்த்ஸில் நம்ம அப்ளை பண்ணாத கனெக்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்தில் ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம பிட்டு போடும்போது ஆக்சுவலாக அப்ளை பண்ணும்போது காம்படிட்டரோட பிட்ஸ் எல்லாம் இதில் பார்க்குறது இனி ஒரு அடிஷ்னல் இது கிடைக்கும். இதில் வந்து பேசிக் இதில் நம்மளால் இன்கேஸ் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணோம், நம்மளால் ஒரு 2 கனெக்ட்ஸ் வேணும்னா பை பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரீலான்சர் ப்ளஸில் பை பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ரீலான்சர் ப்ளஸ் வந்து நான் எப்போ ப்ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடச்சி ஓரளவுக்கு உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பில்ட் ஆனதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஜாப்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் போகலாம். பட் ஸ்டார்டிங்லயே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு இனி எந்த அளவுக்கு ஜாப் கிடைக்கும், நம்மளால் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல இல்லையா. ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீயில் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபோவில் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ஆக்சுவலாக நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் டைம் வெரிஃபிகேஷன் கோட் இல்லைன்னா கால் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோன் நம்பர் இது பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒரிஜினலாக நம்ம ஆக்சுவலாக பேங்க்குக்குன்னா நம்ம எந்த இது பண்ணுவோமோ சேம் அந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்சுவலாக இது நான் யூஎஸில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் ஆக்சுவலாக யூஎஸ் பேஸ்டு. ஸோ யூஎஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு பாப்அப் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் நான் யூஎஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்தோம்னா போதும். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா நம்ம நான் யூஎஸ் அப்படின்றதுனால. அப்புறம் வந்துட்டு இது நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம எந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த ப்ரொஃபைல். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம், எப்படி நம்ம பேமெண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மை டீம்ஸ் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இன்கேஸ் ஏஜென்சி மாதிரி ஏதாவது நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டீமில் ஒர்க் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே இருக்கும்.
அப்புறம் வந்து ஆப் ஆத்தரைசேஷன்ஸ் வந்து இது ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு சரியாக கிளியரான ஐடியா இல்லை. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதாவது கிளைண்ட்டு மேபி ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அதோட ஆத்தரைசேஷன் ஏதாவது இதில் அப்ளிகபிள் ஆகுமா இல்லை டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு இது சரியாக ஐடியா இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஓல்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து நம்மளோட சேம் நம்ம எப்படி இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் பேங்க்கில் யூஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்குறோம் இல்லைங்களா, சேம் அதே இதுக்காக தான். என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னாவோ இல்லை இன்கேஸ் நம்மளோட பாஸ்வேர்டை யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செக்யூரிட்டி கொஸ்டின் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இதில் லாகின் ஆக முடியும். பட் என்னென்னா பேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு கம்ப்யூட்டர் ஏதாவது நம்ம மாற்றி லாகின் ஆனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். இந்த 2 கேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் இது பண்ண முடியும். இதில் என்ன ஒரு சின்ன ட்ரபிள்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களால் செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா அக்கௌண்ட் லாக் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்துட்டு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயானும். அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற ஜாப் மாடிஃபை ஆனாவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரப்போசல் ரிசீவ் ஆனாவோ இல்லை நம்மளோட இன்டர்வியூ அக்செப்ட் ஆனாவோ என்னன்னாலும் நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது இன்டர்வியூ வந்துச்சுனாலோ ஆஃபர்ஸ் வந்துச்சுனாலோ என்ன அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து பை இமெயில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இமெயில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது அன்செக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவேன்னா எல்லாமே வந்துட்டு இப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்போர்க்க பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்பேம் மாதிரி கண்டினியூவாக இமெயில்ஸ் எல்லாம் வராது. நம்மளுக்கு எப்போ டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் நம்ம ப்ரெஃபர் பண்ணியிருக்கிற கேட்டகரியில் ஜாப்ஸ் வரும்போது நம்மளுக்கு டெய்லியும் அந்த ஜாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் டெய்லியும் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இமெயில் வரும். தென் அப்போர்க்கில் வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இமெயில் வரும். மற்றபடி ரொம்ப ஸ்பேம் மாதிரி இமெயில்ஸ் வந்து வராது. அப்புறம் ஏதாவது கிளைண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இமெயில்ஸ் வரும். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா. நம்ம எல்லா டைமும் வந்துட்டு சிஸ்டம் ஆன் பண்ணும்போதெல்லாம் அப்போர்க் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. பட் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இமெயில் செக் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இமெயிலேயே அந்த மெசேஜ் நம்மளுக்கு படிச்சிருவோம். நம்ம ஜஸ்ட் நம்ம அப்போர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இது செக் பண்ணிக்கோங்க. இது எதுவும் ஸ்டார்டிங்கில் அன்செக் பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு பேமெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அப்போர்க் வந்து பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஜஸ்ட் உங்களோட கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். Thank you.